இதுதான் சாஃப்ட் பேஸ்டல். ஓகேவா? ஸோ சாஃப்ட் பேஸ்டல் அப்படிங்கும்போது ட்ரை பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டல் அண்ட் சுதா 68 இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான், ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். சாஃப்ட் பேஸ்டல், ட்ரை பேஸ்டல், சுதா 68 இது எல்லாமே ஒன்று தான். பட் ஷேடும் மாறி இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஷேடை பார்த்தோம்னா இது கலர்ஸ் வந்துட்டு இது 20 ஷேட்ஸ் இருக்கு. சுதா 68 அப்படிங்கிறது 12 ஷேட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு அதிகமா இருக்காது. சேம் அதே மெட்டீரியல் தான். நம்மளுக்கு 36 வரைக்கும் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு லோக்கல்ல கிடைக்கக்கூடியது. நம்மளுக்கு ஃபாரின் ஐட்டம்ஸ்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஒரு 50 ஷேட்ஸ், 150 ஷேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகம் கூட. அதுக்கான ரிசல்ட்டும் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அதாவது நம்ம குவாலிட்டி இருக்கு இல்லையா? அந்த குவாலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம பேசிக் தான் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால நமக்கு இது போதுமானது. இந்த பேசிக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முதல்ல ஆயில் பேஸ்டலுக்கும் ட்ரை பேஸ்டலுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தெரியணும். ஓகேவா? ஆயில் பேஸ்டல் அண்ட் ட்ரை பேஸ்டலுக்கு நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியணும். ஆயில் பேஸ்டல் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன ஒன்று தான். ஆயில் பேஸ்டல் கொஞ்சம் வளவலன்னு ஆயிலியா இருக்கும். ட்ரை பேஸ்டல் அப்படிங்கிறது சாக் பீஸ் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த சாக் பீஸ் மாதிரி இருக்கிற இந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு உடஞ்சு கீழே விழுந்துட்டே இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வேஸ்ட் பண்ணாம தான் நம்ம இதை பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாக் பீஸ் லெவல்ல இருக்கிறதுனால ஓகேவா, நம்மளால இதை வந்துட்டு பிளண்டிங் ஸ்டம்போ ஒரு கிளாத்தோ வேற ஏதாச்சும் ஒரு வெட்டான பொருளை வச்சு நம்மளால பண்ணோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு கையில ஒட்டிட்டு வந்துடும், வேஸ்டா போயிடும். சரியா? ஸோ அந்த கிளாத்ல ஒட்டிட்டு வந்துடும். டிஷ்யூ பேப்பர்ல நம்ம பிளண்டிங் ஸ்டம்ப்ல இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாதி மெட்டீரியல் நம்மளுக்கு அதிலே ஒட்டிட்டு போயிடும். அதனால மேக்ஸிமம் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதை முடிஞ்ச வரைக்கும் கையிலே ஃபிங்கர்ஸ்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மீடியம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். சில மெட்டீரியல் கொஞ்சம் ட்ரிக் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னே சில வந்துட்டு ஆர்டிஸ்ட்ங்களாம் சில எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் இதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹேண்ட்ல தான் மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, பிக்ஸ் ஆக்டிவ் ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணாலே போதுமானது. இதை வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதே போல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது டச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம டோட்டலா அவுட் ஆயிடும். ஸோ எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல கவர் பண்ணும்போது பொறுமையா அப்ளை பண்ணிட்டாங்க. இதுல இருந்து ஒரு சில ட்ரிக் மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? பேசிக் தானே. ஸோ அதனால ஒரு சீனரி மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படிங்கிறதால இந்த கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்றோம், எப்படி வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துவோம். இந்த சாஃப்ட் பேஸ்ட் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து ஃபேன் எதனா இருந்துச்சு, ஸ்பீடா ஓடிட்டு இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. இது சம்மர் சீசன் அப்படிங்கிறது அந்த கையில வெட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெட்டாச்சு அப்படின்னா கையில மேக்ஸிமம் ஒட்டிக்கும். ஓகேவா? பவுடர் ஒட்டிக்கும், அதுவும் ஒன்று நடக்கும். ஸோ ஃபேன் போடாமலே போட முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த டைம்ல அதாவது கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் என்ன பண்றேன், ஒரு சீனரி ட்ரா பண்றதுக்காக எல்லோ கலர் எடுத்துக்கிறேன், தென் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், தென் டார்க் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன், தென் ரெட்டு, பர்பிள் இதெல்லாமே எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன்னா எடுத்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இங்க இருந்து எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு இந்த வச்ச இடமே பார்த்தோம்னா நம்மளுக்கு டஸ்ட் ஒட்டும். அதனால பொறுமையா வச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டார்க்கா யூஸ் பண்ணும்போது டேரக்டா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் டேரக்டா யூஸ் பண்ணும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஸ்கைக்கு நம்ம கலர் பண்ணணும். ஸ்கைல கலர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் டேரக்டாவே அப்ளை பண்ண முடியும். சரியா? ஆனா அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன இதாகும் நான் காட்டுறேன் அப்புறமா. இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி பொறுமையா அப்ளை பண்றேன். இது ஒவ்வொரு பேப்பருக்கும் மாறுபடும். சரியா? சேஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இது டெக்ஸ்டர் போர்டு அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா கலர்ஸ் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிச்சு. அதே போல கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்றேன், லைட் ஆரஞ்சு கலர்ஸ் அப்ளை பண்றேன். தனித்தனி கலர்ஸ் தான் அப்ளை பண்றேன். சரியா? இப்போ டார்க் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெஜந்தா கலர் எடுத்துக்கிறேன். ரெட் வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு மெஜந்தா எடுத்து யூஸ் பண்றேன். இப்போ இந்த அளவுக்கு நான் இது வச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணி. ஆக்சுவலா இது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கலர்ஸ் அப்ளை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா பிளெண்ட் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். டார்க் டு லைட் கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். சரியா? டார்க் டு லைட் கொண்டு வரது ரிஸ்கான விஷயம். அது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பண்ணலாம். ஓகே, டார்க் டு லைட் நம்ம கொண்டு வர முடியும். பட் கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணணும், அவ்வளவுதான். அதே போல லைட் டு டார்க் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இங்க இருக்கிறது டார்க் கலர், மேல இருக்கிறது டார்க், கீழே இருக்கிறது கொஞ்சம் லைட், அதை விட லைட் இது, இதை விட லைட்.
சரியா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸ் என்ன பண்ணோம், லைட் கலர்ஸ்ல இருந்து டார்க் கலர்ஸ் வரை அப்ளை பண்ணியிருக்கணும். இப்படி அப்ளை பண்ணும்போது மேல தான் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கீழ வரக்கூடாது. சரியா? ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங்ல பார்த்திருப்போம். இந்த ப்ராசஸ் தான் பார்த்திருப்போம். சோ இங்கேயுமே பார்த்தோம்னா அதேதான். இங்க எல்லோ கலர்ஸ்ல நான் என்ன பண்றேன், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். சரி. இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. இத ஸ்க்ரோல் பண்ணி நம்ம அடுத்த கலர்ஸ அப்படியே இங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைட்டா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகும். ஆக்சுவலா டெக்ஸ்சர் போர்டு அப்படிங்கிறதுனால இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு ஈஸியா தெளிவா தெரியும். இந்த டார்க் கலர்ஸ்ல நான் இந்த இடத்துல ரொம்ப பிரஷர் குடுத்து தான் பண்றேன். பிரஷர் வந்துட்டு அதிகமா குடுத்து தான் பண்றேன். அதனால டெக்ஸ்சர் நமக்கு தனியா தெரியும். பட் தெரிஞ்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல என்ன பண்றேன், ஸ்க்ரோல் பண்ணி ஐ மீன் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணணும். ஓகேவா? ஸ்கிரிபிள் பண்ணணும் நம்ம. ஸ்கிரிபிள் பண்ணா தான் கரெக்ட்டா ஈவனா மிக்ஸ் ஆகும். இப்படி பண்றதால ஒரு சில இடத்துல ஓகே. பட் எல்லா இடத்துலயும் செட் ஆவாது. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒயிட் ஸ்பேஸ் இல்லாம ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே. சோ இப்ப என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் கலர்ஸ் லேயர் பை லேயரா அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது லேயர் பை லேயர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணியிருக்கேன். லேயர் இன்னும் ஏத்தவே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் ஏத்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் மீன்ஸ் எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். தென் லைட் ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக நான் அந்த ஏன் சொல்றேன், ஹரி வாட்டர் எஃபெக்ட்ட ரிட்டர்ன் இதுல குடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் சீனரி சிம்பிளா தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்டா பண்ணல. இத வந்து நம்ம கண்டிப்பா பிளெண்ட் பண்ணி தான் ஆகணுமா? அதுவுமே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பிளெண்ட் பண்ணணுமா? வேற எதுவும் பண்ண முடியாதா? அப்டின்னா நம்ம டைரக்ட்டா அப்டியே விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதாவது கலர்ஸ கரெக்ட்டா அப்ளை பண்ணோம் அப்டின்னா, கரெக்ட்டான போர்டு இருந்துச்சு அப்டின்னா டைரக்ட்டா கலர்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே விடலாம். அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நம்மளால பிளெண்ட் பண்ணி குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல ஜஸ்ட் சீனரி தான் அப்படிங்கிறதுனால, வாட்டர் பேஸ்டா இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் பிளெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்மூத்னஸா இருக்கிற மாரி காட்டியிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். சரியா? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். நம்மளால முடியும்னா, இன்னும் லேயர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாரி ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிற மாரி தான் இப்போதைக்கு ஃபீல் ஆகும். டிரான்ஸ்பரன்ட் ஃபீல் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் 2 லேயர்ஸ் நம்ம அப்ளை பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படி அப்ளை பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் இந்த பர்பிள் கலர்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? இந்த சாரி பர்பிள் இல்ல மெஜந்தா கலர். இந்த மெஜந்தா கலர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஆல்ரெடி நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டா இந்த மாரி வச்சு தேய்ச்சுட்டு, செகண்ட் லேயர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி லேயர் பை லேயரா அப்ளை பண்ணும்போது, செகண்ட் லேயர்ஸ் அப்ளை பண்ணிட்டு, இந்த இடத்துல பொறுமையா அப்ளை பண்ணணும். இந்த மாரி பொறுமையா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் லேயர் நம்மளுக்கு டார்க் ஆகும். அந்த டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறது கொஞ்சம் ஹைட் ஆகும். சோ இந்த மாரி 3 லேயர்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் எந்திரிக்காம பார்த்துறணும். சரி அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாம இந்த மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. நமக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த டார்க் போதும் அப்டின்னால நான் விட்டுருக்கேன். நீங்க டார்க் ஏத்தணும் அப்டின்னாலும் ஏத்திக்கலாம், இறக்கணும்னாலும் இறக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர்ல மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரன்ட்டா தான் தெரியும் எல்லாருக்குமே. அதேபோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம ஃபிங்கர்ஸ யூஸ் பண்ணாம, வெறும் இந்த என்ன சொல்றது? சாஃப்ட் பேஸ்ல வச்சு மட்டுமே நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? சோ இது வந்து நம்மளுக்கு பிளெண்டிங் வந்து ஸ்மூத்னஸா தெரியறதுனால, நம்ம இது மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. சோ எதுக்கும் கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். இதோட ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு லேயர் பை லேயரா அப்ளை பண்ணலாம். இல்ல ஒரே லேயர்லயும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரே லேயர்ல கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அதுல கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டான அந்த ஸ்மூத்தான ஸ்பேஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே. சோ இப்ப என்ன பண்றேன்னா, ம் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா, நான் ஏதாச்சும் ஒரு என்ன பண்ணலாம்? பிரிட்ஜ் மாரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாமா இப்போ? இதை இந்த ட்ரை ஃபேஸ்ல தான் பண்ணணுமா அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம சார்கோல் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கும். இந்த மாரி ஒரு வேஸ்ட் பேப்பர் வச்சுட்டு இந்த இடத்துல
சாக்கல் பென்சில். ஸோ இந்த இடத்துல லைன் போடுறோம் இல்லையா? இதை ஸ்லாண்டிங்கா போட்டுறக்கூடாது. இங்க பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா லைன்ஸ் வந்துட்டு ஸ்லாண்டிங்கா போட்டுடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஜஸ்ட் அதோடைய ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா? இதை நான் கவர் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், லைட்டிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த சன்லைட் ஐ மீன் அந்த லேம்போட லைட்டிங் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். சரியா? ஒயிட் கலர் எடுத்துட்டு கட்டர் வச்சு அந்த பவுடர் நான் எடுக்கணும். பவுடர் எடுத்துட்டு சரி, பவுடர்ஸ் வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன் நான். ஒயிட் கலர்ஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கேன், நான் இங்க ஒயிட் கலர் ஜஸ்ட் அந்த பவுடர் மட்டும் தூவி விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் இந்த பவுடர் ஒயிட் கலர் பவுடர் இல்லையா, இது எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்றேன், இந்த மாதிரி யூஸ் பண்றேன். இங்க பேப்பர் வச்சிருக்கனால நம்மளுக்கு கரெக்டான ஸ்கேல் லெவலுக்கு லைட்டிங் ஆகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேப்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அதே போல இப்போ இந்த சைட்ல பேப்பர் அப்படி வச்சுட்டு சேம் அதே போல ஒயிட் கலர்ஸ் நம்ம என்ன பண்றோம், நான் அது மேலே அப்ளை பண்ணி பாக்குறேன். ஆக்சுவலா டெக்ஸ்டர் போர்டு ஒரு மாதிரி வரும், நம்மளுக்கு டியூப்லெக்ஸ் போர்டு ஒரு மாதிரி வரும், ஐவரி போர்டு ஒரு மாதிரி வரும் இல்லையா? ஸோ இந்த பேப்பர்ல அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இல்லை. நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது ஒட்டவே கிடையாது. ஸோ அதனால நான்
ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் இந்த மாதிரி ஃபிளாஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல நம்ம இன்னும் கூட ஸ்ப்ரெட் பண்ணி நார்மல் பென்சில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜோட இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ல லைட்டா ஒன் சைட்ல மட்டும் ஹைலைட் வச்சுக்கிறேன். என்ன பண்றேன், இந்த ஏதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ்ல ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஸ்கேல் வச்சுட்டு சர்க்கிள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஒயிட் கலர் பவுடர் அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் வச்சு என்ன பண்றேன், இன்சைட்ல இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தென் இன்சைட்ல மறுபடியும் தென் கிரே டோன் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் டார்க் ஏத்துனாதான் அந்த மூன் கொஞ்சம் நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதால என்ன பண்ணிருக்கேன், கொஞ்சம் பேக் ட்ராப் கொஞ்சம் டார்க் ஏத்திருக்கேன். சரியா? ஸோ அதே போல இந்த இடத்துங்கள்ல இப்போ இந்த இடத்துல டாட் வச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல டாட் வச்சுட்டு லைட்டா
இந்த இடத்துல எல்லாம் லைட்டா ஒயிட்னர் வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஒர்க்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த லைட்டா ஒரு பேசிக் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இது ரொம்ப டீட்டெயில்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? சும்மா சிம்பிளா நம்ம எப்படி அப்ளை பண்ணது, எப்படி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சார்கோல் யூஸ் பண்ணி நம்ம இது மாரி சின்ன சின்ன மைனூட்டான ஒர்க்கும் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அஸ் யூசுவல் நம்ம ரிமூவ் பண்ற மாரி தான். மாஸ்கிங் டேப்ப கரெக்ட்டா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். நம்ம அத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு பிரசன்டேஷன் இந்த மாரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இத ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் சேஃப்டியா எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா?